கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இது சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ரவி அஸ்வின் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற நிலைமையில அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூ பிளேயர்ஸ், அவங்களுக்குள்ள பட்ஜெட் எப்படி இருக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் வாங்க போறாங்க, ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும், ரீடைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எத்தனை பேர் ஓவராலா இருக்காங்க, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய ஐபிஎல் ரிட்டைர்மெண்ட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் செம்ம கரியருங்க, சான்ஸே கிடையாது. ஆரம்பத்தில் இந்த சிஎஸ்கே அகாடமி மூலமா உள்ள வந்தார். ஸோ உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஸ் கெயிலுடைய விக்கெட் மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அவருடைய கெரியர்லேயே அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் 2015 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் அண்ட் ரைசிங் புனே சூப்பர் கிங் ஜெயின்ஸ் ஆகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீம்ஸுக்கு அவர் விளையாண்டு நம்ம பார்த்துருக்கோம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்சோ சூப்பராக இருந்தது. அண்ட் அவருடைய கெரியர் எங்கு தொடங்கும் எங்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக சிஎஸ்கேவிலேயே முடிச்சுட்டாருங்க. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கூட நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் சின்ன புள்ள மாதிரி வந்துட்டு குதிச்சுட்டு இருப்பாரு. மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாமே மீட் பண்ணார். அவருடைய கெரியர் அப்படிங்கிறது ஐபிஎல் கெரியர் முடிஞ்சது அப்படிங்கிறத அவர் அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இதனால சிஎஸ்கேக்கு ஒரு சூப்பரான விஷயம். ஆல்ரெடி அஸ்வின் அவர்களை ரிலீஸ் பண்ணணுமா, வேற டீமுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அஸ்வின் அவர்களை ரிலீஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட 10 கோடி அவங்களுக்கு மிச்சமாகுது. 9 something என்னமோ அவங்க கொடுத்து வாங்கினாங்க இல்லையா. அஸ்வின் அவர்களுடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் அதுதான். ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அப்படியே கிடைக்குது. இது போக அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட் எல்லாம் யாரு, அது மூலியமா ஓவராலா எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ ராகுல் திரிபாதி அந்த லிஸ்ட்ல இருக்காரு, தீபக் ஹூடா இந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ இது போக விஜய் சங்கர் மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ சாம்கரன் நல்லா தான் பண்ணாரு அப்படின்னா கூட அவருடைய பவுலிங் ஃபார்ம் இல்லை, 50-50 தான். ரிலீஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, ரிட்டைன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னா கூட அவங்க இன்னும் ஹெவியா ஒரு ஆல்ரவுண்டர் போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா சாம்கரன் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா இது எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு 25 crore பக்கம் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இது போக இன்னும் ஏகப்பட்ட பெரிய தலைகள் ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சின்ன யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஸோ அரௌண்ட் 25 to 30 crore அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்லையும் அவங்களுக்கு பெருசாக நிறைய பிளேயர்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 பிளேயர் மட்டும் தரமாக வாங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த அண்டர் 19 இருந்தோ, ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நேஷனல் லெவலில் விளையாடக்கூடிய சின்ன லீகில் இருந்தோ, மகாராஷ்டிரா லீக், அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அங்கிருந்து ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் எடுத்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர் சஞ்சு சாம்சன். ட்ரேட்ல கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் கொடுத்துட முடியாது, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் மேலே கடுப்பாகவே இருந்தாலும் நாங்கள் ஆப்ஷனில் விடுறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்களாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் சைட்ல இருந்து எங்களுக்கு 2 பிளேயரை கொடுங்க, ஜடேஜாவை கொடுங்க, இல்லைன்னா துபேவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பக்கம் வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மேபி இது ட்ரேட் நடக்குமான்னு கேட்டால் 50-50 தான். மேபி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் அக்ஷனுக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படியே விட்டா கேமரூன் கிரீன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ பவுலிங்கும் போடணும், நல்லா டாலா ஒரு பவுலர், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் செம்மையா மிடில் ஆடணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கேம் கிரீன் செம்மையான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இது போக மிக முக்கியமா ஒரு பிளேயர் இருக்காரு. இவர் வந்துட்டு 50-50% தான். ஒருத்தர்ல 2 பேர் இருக்காங்க. இருந்தாலுமே உன்னிப்பா நோக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். யாரு அப்படின்னா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடினாருன்னு சொல்ல முடியல, ஆடலேங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஃபியூ மேட்சஸ் சான்ஸ் கிடைச்ச வரைக்கும் ஒரு 2-3 50s எல்லாம் நம்மளாம் பார்த்தோம். பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டாக வந்தது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு இது ஓகே தான், பட் இருந்தாலுமே ஒரு ஃபுல் ஃப்ளோவில் இல்லை. நிறைய கேட்ச் ட்ராப் இதெல்லாம் நடந்தது அந்த 50 கம்ப்ளீட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பழைய டெவான் கான்வே 2023 ஒருத்தர் இருந்தாருங்க, என்ன மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனு. ஃபைனலில் ஒரு நாக்கு ஆடுவார் பாருங்க, ஒரு 41 or 47 சம்திங் என்னமோ அடிப்பாரு. சரியான ஒரு நாக்கு. அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது அவர் தான். அந்த ஒரு டெவான் கான்வேவை நம்ம மிஸ் பண்ணுறோம். ரீசெண்ட் டைமில் ஃபார்ம் அவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் இழந்துட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இன்ஜுரி இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரது கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே கான்வே ஃபார்முக்கு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் போயிடுவாங்க. ஸோ அது போக நேதன் எல்லிஸ், அவர் என்னங்க பாவம் பண்ணாரு, செம்மையான ஒரு பிளேயரு. 10 ரன் ஃபார்ம் அவுட் அப்படின்னும் போது பெஞ்ச் பண்ணி வச்சுட்டு தாராளமாக நீங்கள் கொடுக்கணும். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அதை தான் பண்ணாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு பலனும் கிடைச்சிது. ஸோ ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு லீடிங்காக
நிறைய பேரை வந்துட்டு ஆட வச்சாங்க. அதையும் நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சது. 10 ரன் ஃபார்ம் அவுட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இன்னொரு பவுலருக்கு போகணும். நேதன் எல்லிஸ் ஒரு கன் பவுலருங்க. நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு. ஸோ டெத் ஓவர்ஸில் செமையாக போடக்கூடிய ஒரு பவுலர். பயங்கரமான ஃபாஸ்ட் எபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பண்ணுவார். அவர்கிட்ட எல்லா வேரியேஷனுமே இருக்குங்கிற போது நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் இந்த தடவை ரிலீஸ் பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஓவராலாக சிஎஸ்கே உடைய ரிலீஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் போக அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், எவ்வளோ கேப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாமா. நம்பர் 1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஆயுஷ் மாத்ரே, அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட், இவங்க 2 பேர் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 1 டவுன் பொசிஷன் ஓரளவுக்கு காலியாக இருக்கும். நம்பர் 4ல சிவம் தூபே, நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 6ல ஜடேஜா, நம்பர் 7 MS தோனி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் 8 நூர் அகமது, நம்பர் 9 கலீல் அகமது, நம்பர் 10 அந்த இடத்துல ஒரு 10 ரன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அன்சுல் கம்போஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு 11 பேர் ஓவர். இப்போதைக்கு இம்பாக்ட் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் நம்பர் 3ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அது ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதப்படுறேன். நம்பர் 3 பொசிஷனில் செல் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்சதா சிஎஸ்கே செமையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் 3 காமிச்சு கொடுத்துருக்காரு ஒருத்தர், இந்த ரூட்ல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. மிஸ்டர் IPL அவர் ஆன பொசிஷன்ல இப்போ பிளேயர் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு தரமான ஆல்ரவுண்டர் வந்திருந்தாரு அப்படின்னா பவுலிங்கும் போடணும் அண்ட் பேட்டிங்கும் யூஸ்ஃபுல் நாக் ஆனாரு அப்படின்னா செம்மையா இருக்கும். இந்த டீம் பார்க்கவே பக்காவா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ், எங்கே போய் முடிய போகுதுங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி